ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா, இவங்க ஆரம்பிச்ச பாசமலர் படத்தை நிறுத்த மாட்டாங்க, வாங்க கிளம்பலாம் என்றாள் சாட்சி. நால்வரும் சற்று தூரத்தில் இருந்த அந்த பெரிய ஹோட்டலை அடைந்தனர். பேச்சும் சிரிப்புமா நேரம் கழிய அதே சந்தோஷத்தோடு நால்வரும் வெளியே வந்தனர். காரை எடுப்பதற்காக ராமும் பரணியும் செல்ல எத்தனிக்க எங்கிருந்தோ வேகமாய் வந்த ஒருவன் மகியின் செயினை அறுத்து கொண்டு ஓட, கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த நிகழ்வில் பெண்கள் இருவருமே அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். பரணி காரை எடுத்து அவனை பிடிப்பதற்காக ஓட, அதற்குள் ராம் திருடனின் பின் ஓட ஆரம்பித்தான். மகியோ பயத்தின் உச்சத்தில் இருந்தாள். இழுத்த வேகத்தில் கழுத்தில் ஒரு துளி ரத்தம் எட்டி பார்த்தது. சாக்சி அவளை ஒரு ஓரமாக அமர வைத்து குடிக்க தண்ணீர் குடித்தாள். அரை மணி நேரம் கழித்து பரணியும் ராமும் வர தன்னவளின் நடத்தை உறுதி செய்து கொண்டு அங்கிருந்து கிளம்பின. மகியின் மௌனம் ஏனோ ஒருவித பயத்தை கொடுத்தது ராமிற்கு. இருந்தாலும் பரணியின் முன்னால் எதுவும் காட்டிக்கொள்ளவில்லை. பரணியும் சாக்சியும் அமர்நாத் பவன் அருகில் இறங்கிக் கொள்ள சிறிது தூரத்தில் ராம் காரை நிறுத்தினான். குட்டிமா, ஆர் யூ ஓகே? கழுத்தில் பெயின் ஏதாவது இருக்காடா? அவளை நேர்பார்வை பார்த்தவள் பொங்கி வந்த அழுகையோடு இறுக கட்டி கொண்டாள். ராமிற்கும் என்ன செய்வதென்றே புரியவில்லை. மகி, இங்க பாருடா குட்டிமா. என்னடா? ஏய், என்னடி? அவளை தன்னிடம் இருந்து பிரித்து உலுக்கினான். எதுக்கெடுத்தாலும் அழுகிறத நிறுத்து முதல்ல. என்னாச்சுன்னு சொன்னாதானே தெரியும். நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? நான் என்னடி பண்ணேன்? சத்தியமா தெரியவில்லை அவனுக்கு. எதுக்காக அவனை பிடிக்க போனீங்க? செயின் போனா பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? அவன் கையில வெப்பன் இருந்திருந்தா? அழுகையின் நடுவே தேம்பி தேம்பி கூறி முடித்தாள். ராமிற்கும் மனதின் மலைச்சாறு. என்னை பற்றி யோசிக்கிறாள். என் காதல் விதியை வென்றிவிடும். பழைய நினைவுகள் இல்லையெனும் இந்த நொடி அவளுக்கு தெரிந்த ராமை அவளது கணவன் என்ற கட்டாயத்தினால் இன்றி ஒரு நண்பனாக என்னை அவளுக்கு பிடிக்கிறது. இது போதும். என் மகி எனக்கு கிடைத்து விடுவாள் என்ற நம்பிக்கை முழுவதுமாக வந்துவிட்டது என தனக்குள்ளே பூரித்து கொண்டிருக்க, மகியோ அழுகையை விடுவதாக இல்லை. மகி, பாருடா, அதான் ஒன்றும் ஆகலைல்ல. கண்ணத்தோட முதல்ல அது உன்னோட ஃபேவரட் செயின்ல, அதனாலதான் போனேன். இப்ப பாரு, அது உனக்கே திரும்ப வந்துடுச்சு என அவளிடம் மீட்ட, கண்ணீரையும் தாண்டி கண்களில் ஒரு மின்னல் அவளிடம். ஏண்டா இவ்வளவு எமோஷனல் ஆகுற? நான் என்ன பத்திரமா பார்த்துப்பேன்டா. அப்போதானே உன்னை நல்லா பார்த்துக்க முடியும். அதனால எனக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத, சரியா? எங்க சிரி, பார்க்கலாம் ப்ளீஸ், எனக்காக. எவ்வளவு பேசியும் அவள் முகத்தில் தெளிவில்லை. மகி, நீ இப்படி இருக்கவே மாட்டியே. எவ்வளவு போல்டான பொண்ணு தெரியுமா நீ? இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பயப்படுறியே. அவளை தோள் மீது சாய்த்து கொண்டு ஆறுதல் கூறினான். இல்ல ராம், என்னன்னு தெரியல, சில நேரங்கள்ல இப்படிதான் இருப்பேன். அது என்னையும் அறியாம எனக்குள்ள வர பயம். எப்பவுமே நம்ம மனசுக்கு க்ளோஸா இருக்கிறவங்கள பத்தி நினைக்கும் போது கெட்டதுதான் முன்னாடி வந்து நிக்குமாம். அது அவங்க நல்லா இருக்கணுங்கிற நம்ம பயப்படுற பயம் நம்ம எதிர்மறையாதான் யோசிக்க வைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நானும். அப்பாவோட டெத் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல நடந்தனாலே என்னவோ, எங்க அம்மா ஆபீஸ் போயிட்டு வர ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனாலும் மனசுல சிந்தனை எங்கெங்கேயோ போயிடும். அது மாதிரிதான் இப்பவும் நீங்க வரத்துக்குள்ள என் உயிர் என் கையிலே இல்லை. ஒன்னும் ஆகாதுன்னு மண்டைக்கு உரைச்சாலும் மனசு அதை ஏத்துக்கல. கேட்டுக்கொண்டிருந்தவனும் தன்னவளின் கையை ஆதரவாய் பற்றினான். சில நிமிடம் மௌனம் அவர்களை ஏதோ ஒரு உலகத்திற்கு கொண்டு செல்ல, அருகில் சென்ற வண்டியின் ஆரன் நட்புலகத்திற்கு மீண்டும் வந்தன. சட்டென மகி விலகி அமர, மென்மையான புன்னகைகளுடன் காரை கிளப்பினான் ராம். மறுநாள் வழக்கம் போல் சாக்சி மகி வீட்டிற்கு வந்திருந்தாள். ஹாய் அண்ணி, எப்படி இருக்கீங்க? நெக்ல பெயின்லாம் எதுவும் இல்லைல்ல? வாடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லா இருக்கேன். நீ வா, என்ன சாப்பிட்ற? ஒன்றும் வேணாண்ணி. நீங்க என்ன ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க? அதுவா, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் கிருஷ்ணன். அதான் இன்னைக்கு அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சு பூஜை பண்ணலான்னு இருக்கேன். ஈவினிங் வந்துரு. பரணி பரணி அண்ணனுக்கும் சொல்லியிருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்காரு. ஓ சூப்பர் நீ. கொடுங்க, நானும் ஏதாவது ஹெல்ப் பண்றேன். இல்லடா, ஓரளவு முடிச்சுட்டேன், நீ உட்காரு. வாவ், ஸ்மெல்லே செமையா இருக்கு. இதுக்காகவே நான் கண்டிப்பா வருவேன் நீ. ஆனா அண்ணி, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன சாட்சி, சொல்லு. இல்ல கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை விட உங்க ராமுக்கு பிடிச்சதுதான் நிறைய இருக்கும் போல. அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லையே என அழகாக சிரித்தார். ஓகே ஓகே, நடத்துங்க. நான் எதையும் பார்க்கலப்பா. மாலை ராம் வீட்டிற்கு வர வாயிலில் மாவிலை தோரணம் தொங்க, வாசல் படிகளில் சின்ன கண்ணனின் பிஞ்சு பாதங்கள் அவனை வழி நடத்தின. என்னடா இது, நம்ம வீடுதானா? மயி என்னென்னமோ பண்ணி இருக்கா போல என்றவாறே காலிங் பெல்லை அழுத்தி விட்டு கதவை திறக்க காத்திருந்தான். கதவு திறந்து உள்ளிருந்து 2-3 வாண்டுகள் வெளியே ஓட, என்னடா நடக்குது இங்க என உள்ளே நுழைய, ஏய் எங்க ஓடுறீங்க? நில்லுங்க, ஆன்டி சொன்னா கேட்கணும் என்று தலையில் பூவை வைத்து
வேகமாய் வெளியே வந்தவள் ராமின் மேல் முட்டி நின்றாள். மயில் கழுத்து நிற புடவில் ஒயிலாய் மயில் போலவே தன் முன் நின்றவளை பார்த்தவனோ வேறென்னங்க, மயங்கி விழாத குறைதான். லேசாய் அசடு வழிந்தவள், என்னங்க சீக்கிரமே வந்துட்டீங்க? வேலை முடிஞ்சிச்சுடா. ஆமா, என்ன வீடே புதுசா இருக்கு, பட் நைஸ். அம்மாவும் இப்படிதான் பண்ணுவாங்க, ரொம்ப வருஷமாச்சு இதெல்லாம் பார்த்து. சரி, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என அவளை தாண்டி அறைக்குள் நுழைந்தவன் திரும்பி, ஆஸ் யூசுவல் யூ ஆர் கார்ஜியஸ் குட்டிமா என சொல்ல தவறவில்லை. பரணியும் சாட்சியும் வந்துவிட பூஜையை ஆரம்பித்தாள் மகி. கிருஷ்ணனுக்கு பிடித்த அவள் பாயாசம், வேர்க்கடலை உருண்டை, கார சீடை, இனிப்பு சீடை, முறுக்கு என அனைத்தும் கிருஷ்ணனுக்கு நெய்வேத்தியம் செய்து ஆரத்தி எடுத்து முடித்தாள். அனைவரும் மனமாற அந்த மாயக்கண்ணனை வேண்டிக் கொள்ள, அந்நாளின் நாயகனான அந்த சின்ன கண்ணன் தன் செவ்விதழை விரித்து தன் முன் இருப்பவர்களுக்கு தன்னுடைய மாய புன்னகையை பரிசீலித்தான். கண்மூடி நின்றவர்களின் கவனத்தை கலைத்தது மகியின் அழகான குரலில் வெளிப்பட்ட, கண்ணனுக்கு என்ன வேண்டும், கண்ணனுக்கு என்ன வேண்டும்? தினமும் உதிக்கும் பொன்மலரோ, இதழ்கள் உதிக்கும் சொல்மலரோ என உன்னை எண்ணி ஏங்கி தவிக்கும். கண்ணை மூடி பாடிக்கொண்டிருந்தவளின் கண்களில் இருந்து இரு துளி நீர் வெளிப்பட மூவருக்கும் அவளது மனநிலை புரிந்துதான் இருந்தது. ராம் லேசாக அவளது தோலை அழுத்த மகியின் சூழ்நிலையை உணர்ந்து கண்களை துடைத்து கொண்டு அனைவருக்கும் தீபாரதன தட்டை நீட்ட மூவரும் வணங்கிவிட்டு ஆள் சோபாவில் அமர்ந்தன. மகி, சூப்பர் போ, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு செலிப்ரேட் பண்றேன், மனசே லேட்டாகிற மாதிரி இருக்குடா என்றான் பரணி. ஆமா, நானும் தனியா இருந்ததால இதெல்லாம் பார்த்ததே இல்லை. மேரேஜுக்கு அப்புறம் இருந்ததான் இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். அதுக்கு என்ன சாட்சி, சொல்லி கொடுத்துட்டா போச்சு. சரி, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் பலகாரம் எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்றாள். அவள் பின் உதவிக்கு சாட்சியும் சென்றாள். ஆண்கள் இருவருக்கும் கொடுத்துவிட்டு இரவு உணவிற்கு அனைத்தையும் டேபிளில் வைத்து கொண்டிருந்தன பெண்கள் இருவரும். அண்ணி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்னடா, ஏன் இப்படி கேக்குற? என்கிட்ட நீ தாராளமா ஃப்ரீயா பேசலாம், சொல்லு. இல்ல, அது என்னடா இது, நீங்க இன்னைக்கு பண்ற எல்லாத்துக்கும் கிருஷ்ண ஜெயந்தி ஒரு காரணமா இருந்தாலும் அண்ணன் நேத்து அந்த திருடனை பிடிக்க போனப்ப நீங்க ரொம்பவே பயந்து போயிருந்தீங்க. அதனால தானே இன்னைக்கு இந்த பூஜை எல்லாம். என்னதான் கிருஷ்ணனுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் பண்ணியிருந்தாலும் அது அண்ணனுக்கு பிடிச்சது தானே பண்ணியிருக்கீங்க. ஒரு ஆச்சரிய பார்வையை வீசியவள், உண்மைதான் சாக்சி, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுலேருந்து அவர் ஒழுங்காவே சாப்பிட்றதே இல்லை. ஒண்ணு வேலைன்னு அவசரமா கிளம்புறாரு, இல்லை ஏதேனும் மனசு சரியில்லைன்னு சொல்லிடுறாரு. அதான் பூஜை ஒரு காரணமாச்சு உங்களையும் கூப்பிட்டா கொஞ்சமாவது சகஜமா இருப்பாருன்னு தான். அண்ணனுக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்களே, அவரோட காதலை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒருவித எதிர்பார்ப்பு இருந்தது அவளது குரலில். அவரோட காதல் குழந்தைக்கு கூட புரியும் சாட்சி. நிஜமா என்னை இப்படி லவ் பண்ண எங்க அம்மாவால கூட முடியாது. அவர் பண்ற சின்ன சின்ன விஷயத்திலையும் என் மீது காதல் வெளிப்படுறத அப்புறம் எப்படி நான் புரிஞ்சுக்காம இருப்பேன் அண்ணி என அவளை கட்டி கொண்டாள். அப்ப சீக்கிரமா என்னோட அண்ணன் பழைய மாதிரி பழக போறத பார்க்க போறேன், ஜாலி என மகியின் கழுத்தை கட்டி கொண்டு ஆடினாள். அவை கைகளை மெதுவாக பிரித்தவள், இல்ல சாக்சி, அப்படி எதுவும் இல்லை. ஏன் நீ, அதான் எல்லாமே சரியாயிடுச்சுல, அப்புறம் என்ன? அது எப்படி உனக்கு சொல்றதுன்னு தெரியல. அவர் பாவம் உண்டா, என் மேல உயிரே வச்சிருக்காரு. இப்ப நாங்க என்னதான் ஒரு ஃப்ரெண்டா பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்யோன்யமா இல்லடா. அவரையும் அறியாம அவருக்குள்ள ஒரு தவிப்பு, ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குதுடா. அதாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணி வாழ்ந்தவகிட்டே இப்ப ஏதோ ஒரு புது மனுஷிக்கிட்ட பழகுறது எவ்வளவு கஷ்டம். அதே மாதிரி எனக்கும் பழைய ஞாபகங்கள் இல்லாம அவரோட காதலை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சாலும் அது ரெட்ட வாழ்க்கையா தானே இருக்கும். என்னால இனி அவருக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால இந்த காதலை அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நல்லதுன்னு படுது. ஒருவேளை உங்களுக்கு பழைய நினைவுகள் வராம போச்சுன்னா அதுக்கு காலமும் கடவுளும் தான் பதில் சொல்லணும் என சிரித்தபடி அவளை கடந்து சென்றாள். காலம் என்ன பதில் கூறப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி உறவுகளே. எனக்கு தெரியும் வாய்ஸ் ரொம்ப கேவலமா இருக்கு. ரெண்டாவது, நான் படிக்கிற மெத்தடும் ரொம்ப நல்லாவே இல்லைன்னு எனக்கு புரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதையும் சரி பண்ண பாக்குறேன் எப்படியாது. அவர் இருக்கும்போது எல்லாமே சொன்னாரு, நான் தான் எதையும் கத்துக்கவே இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பிடிக்கலன்னா மீட் போட்டுட்டு கேளுங்க, பாருங்க கதையை தயவு செஞ்சு. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும்.